வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூஜிசி நெட்டுடைய எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக முடித்த எம்சிக்யூஸ் தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ சேனலுக்கு புதுசுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் லைவ் செக்ஷன் உங்களுக்கு ஈவினிங் போகுது. வேணுங்கிறவங்க அதில் பே பண்ணி ஃபுல் கோர்ஸும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ரொம்ப ஈஸியானது தான். கம்யூனிகேஷன்லேருந்து வந்திருக்கு. த டீச்சர் இஸ் டீச்சிங் இன் எ கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் கேன் பி த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் கம்யூனிகேஷன்னா என்னென்னு நிறைய போட்டிருக்கேன். அதில் 2 கம்யூனிகேஷன் இதில் இருக்குது. இன்டர் கல்ச்சுரல் கம்யூனிகேஷனும் குரூப் கம்யூனிகேஷனும் இருக்குது. அதில் நான் சொன்ன எக்ஸாம்பிளில் இருந்தே வந்திருக்கு. குரூப் கம்யூனிகேஷன் அப்படின்றது என்னென்னா, டீச்சர் கிளாஸ் ரூம் சிச்சுவேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்கிறத கேட்டு கற்றுக்குவாங்க. ஸோ குரூப் கம்யூனிகேஷன் ரெஃபர்ஸ் டு கம்யூனிகேஷன் பிட்வீன் 3 or more person. ஓகே, 2 person கிடையாது, 3 or more person பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இட் இன்வால்வ்ஸ் மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்டிங் வித் த டீச்சர். இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தட் இஸ் குரூப் கம்யூனிகேஷன். ஸோ இதில் ஃபேஸ் டு ஃபேஸ் வராதா அப்படின்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்றது இன்ட்ராக்ஷன்ஸ் என்ன அர்த்தம், பக்கத்தில் இருந்து 2 பேர் இன்ட்ராக்ஷன் பண்ணுறது தான் ஃபேஸ் டு ஃபேஸ். அதாவது 1 to 1 தான் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். ஸோ அப்போ குரூப் கம்யூனிகேஷன் தான் இதுக்கு ஆன்சராக வரும். குரூப் கம்யூனிகேஷன்னா 3 பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, டீச்சர் டீச்சிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னா குரூப் கம்யூனிகேஷன்னு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், க்ரிட்டீரியா ஃபார் ஹைப்போதீசிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஹைப்போதீசிஸ் அப்படின்றது இதில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஹைப்போதீசிஸ் அப்படின்றது அசம்ஷன். ஜஸ்ட்டு நம்ம ரிசர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதான் ஹைப்போதீசிஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ரிசர்ச்க்கு டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். டேட்டானா ஒரு 600 பேர் சாம்பிள்ஸ், 600 பேர்கிட்ட நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். போய் அவங்கள இன்டர்வியூவோ அல்லது டேரெக்டாகவோ காண்டாக்ட் பண்ணி ஸோ இன்டர்வியூ எடுக்கிறதோ, கூகுள் ஃபார்மில் கொஷினர் போடுறதோ, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ ஹைப்போதீசிஸ்ன்றது அந்த மாதிரி அசம்ஷனில் பண்ணிவிட்டு அதை டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. கண்டிப்பாக பின்னாடி இருந்து ப்ரீவியஸ் இயர் விஷயங்களையும், அதாவது பாஸ்ட் ரெக்கார்டையும் நம்ம எடுத்து ஸ்டடி பண்ணி டெஸ்டபிள் பண்ணுவோம். அப்போது இந்த இதில் பார்த்திங்கன்னா வேரியபிள் யூஸ் பண்ணுவோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எல்லாத்தையும் ரீட் பண்ணும்போது வேரியபிள் கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எஸ்பிஎஸ்எஸ் சாஃப்ட்வேரில் நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி ஆல்ரெடி வேரியபிள்னால் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது 1 + 1 2 ஒரு வேல்யூ மெஷர் பண்ணுறதுக்காக டேம் யூஸ் பண்ணக்கூடியதான் வேரியபிள். இந்த இடத்துல நம்ம கொஷினர் யூஸ் பண்ணும்போது அந்த கொஷினருடைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதான் வேரியபிள். இப்போ குவாலிஃபிகேஷன் நான் யாரெல்லாம் எடுக்கேன்னா பிஏ, எம்ஏ, அதுக்கப்புறம் பிஏல தமிழ், இங்கிலீஷ், பிஎஸ்சி, எம்எஸ்சி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் போடுறேன் இல்லையா, அதான் வேரியபிள். அதை நம்ம என்ன பண்ணுவோன்னா சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணி என்ன மாதிரி அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில், அந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ வேரியபிள்ன்றது கண்டிப்பாக அதில் யூஸ் பண்ணுறோன்ற போது சி ஆப்ஷன் ரொம்ப ஆப்டாகவே அதுக்கு பொருந்தது. ஸோ சி நமக்கு 3 ஆப்ஷனில் வருது. இது மட்டும் கேன்சல் ஆகுது. அதுக்கப்புறம் ஏ 3லேயுமே வந்திருக்கு, பி 2ல் தான் வந்திருக்கு, அப்புறம் சி 3லேயுமே வந்திருக்கு, டி 2ல் வந்திருக்கு, இ ஒரு இதில் வந்திருக்கு. ஸோ ஈயை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம், ஏன்னா ஒரு இதில் தான் வந்திருக்கு. ஸோ இ பார்த்திங்கன்னா எம்பரிக்கலி டெஸ்டபிள்னு கொடுத்துருக்காங்க. இட் ஷுட் பி எம்பரிக்கலி டெஸ்டபிள்னால் ப்ரீவியஸ் இயர் இதை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. இப்போது ஸ்டேட் பேங்க் ரெக்கார்ட்லாம் நம்ம அதை நம்ம பண்ணுறோன்னு வைங்களேன். ஸோ அது கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், முன்னாடி உள்ள விஷயங்களை தான் கலெக்ட் பண்ணி தான் டெஸ்டபிள் பண்ணுவோம். ஸோ அப்போ ரைட்டாக ராங்கானா அது கண்டிப்பாக டெஸ்டபிள் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா இ செக் பண்ணும்போது 3rd ஆப்ஷன் வருது. ஓகே, அடுத்தது டி பார்த்திங்கன்னா அப்போ என்னெல்லாம் வருதுன்னா ஏ, சி, டி அண்ட் இ வருது. ஏ என்னென்னா நமக்கு ஹைப்போதீசிஸ் டிஸ்கிரைப் பண்ணுதான்னு கேட்டிருக்கு. கண்டிப்பாக ரிசர்ச்சில் என்ன பண்ணுது அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அடுத்தது பி ஆப்ஷன் நமக்கு வராது. சி ஆப்ஷன் வேரியபிள் அதில் யூஸ் பண்ணுறாங்க. டி ஆப்ஷன் வருது. டி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அது ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்ணும்போது நம்ம ஸ்பெசிஃபிக்காக தான் ஸ்டடி பண்ணுவோம்.
அப்புறம் டெஸ்ட் பண்ணுவோன்னு கேட்டால் டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ தேர்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரைட்டான ஆன்சராக வருது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், வாட் அமாங் த ஃபாலோயிங்ஸ் ஆர் நோன் ஆஸ் அசஸ்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு அர்த்தம். அசஸ்மெண்ட்னா டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு. ஓகே, ஸோ அப்போ ஏ பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுனா கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க? டெஸ்ட்டு தான் வைப்பாங்க. ஸோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ஏபி ஆப்ஷன்ஸ் நமக்கு கண்டிப்பாக வருது. ஸோ இந்த ரெண்டுமே வர்றதுனால ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம், ஏயும் பியும் எங்கே இருக்குன்ட்டு. ஸோ ஏ வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் போகுது. இந்த 2 ஆப்ஷன் வருது, ஏயும் பியும். அடுத்தது டி உண்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா இ கம்பல்சரியாக 2 ஆப்ஷன்லையுமே இருக்குது. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டி மட்டும் கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ சி வந்து என்னது ஆப்ஷனில் கிடையாது. ஓகே, டியை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணால் போதும். ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்றது ஒர்க் ஷீட் கொடுத்து எழுத சொல்லுவாங்க இல்லையா, டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு 4th ஆப்ஷன் வருது. இந்த இதில் வந்து ரூப்ரிக்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, அது என்னென்னா இதுதான். இது வந்து வச்சு டெஸ்ட் எழுத மாட்டாங்க. ஸோ அதனால் சி வந்து கேன்சல் ஆயிடுது. அப்படின்னாலும் நீங்கள் சி கேன்சல் ஆகுது அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து வேறு எதுலேயுமே சி ரொம்ப ஆப்ஷன் கேட்கல. ஸோ அது குழம்ப வேண்டாம். டியை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணாலே ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 4th இருக்கு இல்லையா, அதான் ரைட்டான ஆன்சர். 4th பார்த்திங்கன்னா ஏபி டி அண்ட் இ வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, விச் இஸ் த ஹாட்டஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் அப்படின்னு. ஓகே, ஸோ விச் இஸ் த ஹாட்டஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர். ஹாட்டஸ்ட்னா ரொம்ப வெப்பமாக இருக்கக்கூடியது எது? இது வந்து நான் வந்து யூஜிசி நெட்டில் வரல, இது வரலான்னு எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக நமக்கு இனிமேல் வரக்கூடிய இதில் வரலாம். இதுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஒன், தெர்மோஸ்பியர் அப்படின்றது ரைட்டான ஒன். ஏன்னா நமக்கு அவுட்டர் லேயர் கேட்டிருக்காங்க, அதனால் இது கேட்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னும் வரக்கூடிய யூஜிசி நெட்டில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, இன் கம்யூனிகேஷன் டினோட்டேஷன் இஸ் த லெவல் ஆஃப்னு கொடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி டினோட்டேஷனில் நம்ம ஒரு கொஷின் பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டடாக நானே வரும் அப்படின்னு அசம்ஷனில் எடுத்த கொஷின்ஸு. ஸோ இது ஆல்ரெடி யூஜிசி நெட்லேயும் வந்திருக்கு. ஸோ திருப்பி வரலாம். ஸோ அதனால் அதோடைய மீனிங் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த புது கொஷின்ஸ்க்கு. ஸோ அப்போ கம்யூனிகேஷனில் டினோட்டேஷன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்திங்கன்னா விளக்கம் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஒரு வேர்டுடைய மீனிங்குடையதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இதோடைய ஆன்சர். அப்போ டினோட்டேஷன் இஸ் த லெவல் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஆன்சர். ஓகே, ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய வீடியோ. ஸோ நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். லைக், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.